சத்சங்கம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள். 2026 பிறக்க போகுது. இந்த ஆண்டு நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா? நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம். நல்ல மாற்றங்களை தருமா? நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும்? இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா? நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். பாக்கியஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹாப்பி நியூ இயர் பிறக்குது. அதாவது 2026 பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசுல பிறக்குது. 2025 என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் நீங்க உங்களுடைய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிற பொது பலன்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு உபயராசிங்க. இந்த உபயராசியை சேர்ந்தவர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, பிறரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒருத்தரோடு இருக்கக்கூடிய நட்பு, கணவன் மனைவி உறவு, கூட்டு பிஸ்னஸ், இதிலெல்லாம் அதிக நம்பிக்கை வைக்கணும். இதுதாங்க மிக முக்கியம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறக்கூடாது. கணவன் மனைவி உறவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்காக ஒதுங்கி போயிடக்கூடாது. மூணாவது விஷயம், ஒரு பிஸ்னஸ், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு, என்ன விலை கொடுத்தாவது அந்த பார்ட்னர்ஷிப்பை தக்க வச்சுக்கூடாது. என்ன காரணம்? ஒருத்தரோடு சேர்ந்து வாழ்கிற போது தாங்க ஒரு உபயராசி வெற்றி பெறும். கன்னிராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கு. அந்த யோகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானால் வரக்கூடிய அதிர்ஷ்டம். முதல்ல வருஷம் பிறக்குது பாருங்க, அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு போனோம், அங்க போனா அங்க ஒரு நெருக்கடி, அந்த சட்ட திட்டங்கள் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது. வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணானா கிடைக்குமானா கிடைச்சிடும். உங்களுக்கு பெரிய லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதம் ஒரு குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அதாவது இந்த ஆண்டு 2 பெயர்ச்சிகள் இருக்கு. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. இதுல குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடக்குது. அந்த குரு பயிற்சி நடந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் உள்ள சோகங்கள் எல்லாம் விளைகிறோம், சந்தோஷம் பெறுகிறோம். நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் நலத்துல பிரச்சனை, இல்லை வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல பிரச்சனை அப்படின்னா என்ன நாள்தோறும் ஜோதிட ஆலோசனைக்கு வரவங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இந்த சூழ்நிலை மாறுங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்போ நல்லது நடக்கும்? ஜூன் மாதம். அந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் உள்ள சோகங்கள் விலகும். உதாரணமா ஹெல்த் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். கூட்டு பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கூட்டு பிசினஸ் இருக்கும்போது 7ஆம் இடத்துல சனிங்க. 7ல் சனி இருக்குனாலே ஒரு திருமணத்துக்கு நாங்க பொருத்தம் பார்க்கிறோம். 7ல் சனி இருந்தாலே 7ல் சனி உள்ள வாழ்க்கை துணையை தான் சேர்க்கணும் அப்படிங்கிற தியரியை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப 7ல் சனி உட்கார்ந்துருக்க கணவன் மனைவி உறவுல ஒரு பொருந்தா காதல்ங்கிறாது. 2 பேருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகுது. என்னங்க வாழ்க்கை இது அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிட்டீங்க. உன்னோட எனக்கு வாழ பிடிக்கல, உன்னை நான் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணதான் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி கடையில ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்படி ஒரு வருத்தம் இங்க நீடிச்சுக்கிட்டு போச்சுன்னா அந்த வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். எப்போ? ஜூன் மாதம். அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்த பிறகு அது இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகும். உன்னாலதான் நான் வாழறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லிக்கிடுவீங்க. நீ இல்லாம நான் இல்லை அப்படிம்பீங்க. ஆசை கனவுகள் அன்புகள் பெருகக்கூடிய காலம் ஜூன் மாதத்திலிருந்து கணவன் மனைவி உறவு அப்போலேருந்து நல்லா இருக்கும். ஒருத்தரை நம்பி பிசினஸ் பண்றீங்க, பிசினஸுக்கு முதலீடு பண்றாரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்றாரு முதலீடு எடுத்துக்கிட்டு நான் போறேங்கிறாரு. கூட்டு பிசினஸ்ல ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு நாலேஜ் இருக்க, கையில பணம் இல்லை. என்னங்க பணம் படைச்சவன் நம்மளை விட்டு போறான். பிசினஸ் போகுது, என்ன பண்றதுன்னு கவலைப்படுறீங்க. இப்போ நீங்க கொஞ்சம் நீக்கு போக போய்க்கிடணும். ஜூனுக்கு பிறகு கூட்டு பிசினஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.
கன்னிராசி அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் தன்னோடு கூட்டுக்கு வரக்கூடியவர்களை விட்டுறக்கூடாது. கூட்டுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்க அடுத்தவங்களோட கூட்டணி சேராமல் பெரிய வெற்றியை பெற்றுட முடியாது. அதை தெரிஞ்சுக்கிடணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அழகான வீடு, மனை, வாகனம் வாங்க வைப்பாரு. ஆனா பழைய வீடா வாங்கணும் தாண்டு. பழைய வீடு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். 4வது ஸ்தானத்தை சனி பார்க்கிறாரு. தாயின் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. சுக்கிரனை சனி பார்க்கிறாரு. நல்ல வருமானம் கொடுப்பாருங்க. இந்த ஆண்டு நல்ல வருமானம் இருக்கும். ஆனா சுக்கிரன்கிறது மனைவியும் குறிக்குதே. அப்ப மனைவி மனசுல சில வருத்தங்கள் இருக்கு. அந்த வருத்தத்தை நீங்க நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணுகிற போதும் நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு வாகனம் வாங்குறீங்க, அந்த வாகனத்தை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அடிக்கடி ரிப்பேர் ஒர்க் வைக்கும். இல்ல வாகனத்தை அதிகம் எடுத்து பயன்படுத்த முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கும். எடுத்து பயன்படுத்தாதனாலேயே வாகனம் சரியா இயங்காது. ஒரு கார் வச்சிருக்கீங்க, அதிகமா பயன்படுத்த முடியாது, தூசி தட்டி கிடக்கும், அது அப்படி இருக்கும். இல்ல அதை சர்வீஸ் பண்ணி நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலம். மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்குது. 6ல ராகு இருக்கும்போது செல்வ செழிப்பு பெருகும். அதே நேரத்தில் 6ல இருக்கக்கூடிய ராகு உடல் நலத்துல பிரச்சனைகளை கொடுக்குங்கிறதுனால அதுல கூடுதல் கவனமா இருந்துக்கிறது நல்லது தாங்க. சார், நான் புதுசா வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறேன், எனக்கு கிடைக்குமானா நல்ல வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைக்குங்க. அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. சார், நான் பிசினஸ்ல டெவலப் ஆக முடியுமா? குருவுடைய பார்வை இருக்கு. பிசினஸ்ல டெவலப் ஆயிருவீங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்குங்க, என் காதல் வெற்றி அடையுமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். 2026 காதல் திருமணம் கைகூடக்கூடிய ராசிகள்ல கன்னி ராசி ஒன்று. காதல் திருமணங்கள் கைகூடும், கலப்பு திருமணங்கள் கைகூடும். எஜுகேஷன் விஷயத்துல மாணவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு நீங்க பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. இப்படி எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கு. இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு. இந்த ஆண்டில் பெரிய வெற்றிகளை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். திருப்பதிக்கு சென்று வாருங்க, அவரை வழிபடுங்கள். பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலர்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது.
கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு. குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிரும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம் திருப்பரங்குன்றம் விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.